இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? பேதுரு உடனே சொல்ற, ஆண்டவர் நீ உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொன்னதும் ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு, மத்தேயு 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப பேதுருவுக்குள்ள என்ன இருக்கிறது? பிதாவின் வெளிப்பாடு. பேதுருவுக்குள்ள என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, வெளிப்பாடு. வெளிப்பாடு. பேதுருவே, உனக்குள்ள இந்த வெளிப்பாடு இருக்கு பாரு. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல். எந்த கல்லு? நிறைய பேர் அதை பேதுரு ஆக்கிட்டாங்க. பேதுரு கல்லா? ஆமே, பேதுரு மறுதலிச்சுட்டு போன ஆளு. இந்த கல்லின் மேல், எந்த கல்? கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கு பாரு. இதுக்கு மேலதான் சபையே கட்டப்படும். பாதாள வாசல்கள் என்ன செய்யாது தெரியுமா? அவன் ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருந்தா அவன் தான் பாதாளத்துடைய டார்கெட். உங்களை சத்துரு கண்ணே வைக்கலன்னு வைங்கள, பெரிய பிரச்சனை அர்த்தம். நம்மளை சத்துரு கண் வைக்கிறான், முகாந்திரம் இல்லாம போராடுறான், பிரச்சனையை கொண்டு வரான். நம்ம கையிருப்புனால பிரச்சனை வருது இல்லை, அதுக்கும் சத்தானுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? அவன் சொல்லுவான், நான் சும்மா என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நான் இந்த பழத்தை தான் சாப்பிட சொன்னேன். இவன் எல்லா மரத்தில் இருக்கிற பழத்தையும் சாப்பிட்டுட்டு சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமே, அதாவது தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில சத்துரு கண் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை குறித்து. ஏன்னா இது மேல சபை கட்டப்படும். சத்துருவுக்கு தெரியும் எப்படியும் இவன் அந்த சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதனாலதான் சொல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையே கட்டி எழுப்பும். கொரிந்து சபைக்கு இது இல்லாம போயிட்டு வரத்துல அவங்க டாப்ல போயிட்டாங்க. ஆனா உண்மையான அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவங்களும். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று, மாம்சத்துக்குரியவர்கள் தான் சொல்றாரு அவரு. அப்படி சொல்ல பார்த்தாரு. இப்படி சொல்றதை விட நம்ம அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் திட்டுவோம். ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சில திட்டல் இருக்கு. கர்த்தர் உன்னை சந்திப்பார், அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் உன்னை போட்டு தள்ளுவார். அதாவது இதே மாதிரி சில லாங்குவேஜ் வச்சிருக்கிறோம். அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள். அப்படி கேட்கும்போது சுகமா இருக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, 7 கதை வயசாச்சு, இன்னும் நீ வளர. இதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்துவ அந்த வெளிப்பாடு இல்ல, அந்த வெளிப்பாடு பவுலுக்குள் இருந்ததுனாலதான் அந்த குரூப் அங்க பிரிஞ்சு பாருங்க. அதுல ஒரு டீம் யாருக்கு ஃபேவரா வந்தாங்க தெரியுமா? பவுலுக்கு ஃபேவரா வந்தாங்க. பவுலுக்கு ஃபேவரா வந்தது பவுல். பேதுரு, கேபா, அப்பல்லோன் பிரிஞ்சாங்கல்ல, அவங்களை எப்படி கண்டம் பண்ணாரோ அதே போலதான் பவுலுக்காக ஒரு கூட்டம் பாருங்க, அவங்களையும் கண்டம் பண்றா. இதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. பரவாயில்ல, நம்ம பட்சத்தில் யார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட். மற்றவங்களுக்கு எல்லாம் கசப்பு கலந்த காடி, ஆளு பாடி, அதோட முடிஞ்சு அவங்க அவங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த டீம் தான் நின்னாங்க. அவங்க சபைக்குள்ள இந்த பிரிவினையே இருக்கக்கூடாது. வெளிப்பாடு உள்ளவன் எதை விரும்ப மாட்டான் தெரியுமா? பிரிவினையே விரும்ப மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்பாடு உள்ளவன் குரூப்பிசத்தை விரும்ப மாட்டான். ஏன்னா ராஜ்யமே ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்தா அது என்ன செய்யாது? நிலை நிற்காது. ஆமே, நமக்கு அஸ்திவாரம் கிறிஸ்து. அதான் பவுலா உங்களுக்காக சிலுவையில மரித்தான். பவுலா சிலுவையில மரித்தான். ஏதோ பவுல் அதாவது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஆமே, அது தப்பா நான் சொல்லல. அதாவது ஒவ்வொரு ஊழியத்தை ஒவ்வொரு ஸ்தாபிப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபவுண்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது கரெக்ட். அவங்க மூலமா கத்த ஸ்தாபித்தனால கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அதனால அவங்க அப்படி போட்டுதான் ஆகணும், வேற ஆப்ஷன். ஆனால் ரியல் ஃபவுண்டர் யார் தெரியுமா?
ஒரே ஒரு அஸ்திவாரம் தான். சபைக்கு ஒரே ஒரு ஃபவுண்டர் தான் உண்டு, ஜீசஸ் கிரைஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதன் மேலதான் நம்ம என்ன செய்யப்பட்டு கட்டப்பட்டு வரோம். பவுல் தன்னை யாரா முன் வைக்கிறார் அப்படின்னா, ஃபவுண்டரா வைக்காம கோ ஒர்க்கரா வைக்கிறார், உடன் வேலையாள். அதாவது இந்த மெயினா அந்த பில்டிங் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மண் எடுத்துட்டு வா, அந்த சிமெண்ட் எடுத்துட்டு வா, வேற ஹோட்டல் வேற வேற ஏதாவது வேற அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஆள் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா. பவுல் சொல்றனா எடுபிடிங்கிறார். யாரு தெரியுமா, எத்தனை டிகிரி வச்சிருக்க தெரியுமா, எடுபிடி. ஆமா, பாஸ்டர்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். எடுத்து கொடு, இன்னைக்கு ஆண்டவர் இது வேலையை விட்டு தூக்கிடுவேன், இதை எடுத்து கொடு. சில பேர் என்ன செங்கல் எடுத்து வந்திருக்க, ஆளுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு உடைப்பாங்க. என்னத்தை செருமன் எடுத்துட்டு இருக்க, கீழே போட, இதை எடு. ஃபவுண்டர் வந்து அவர் தான் அஸ்திபாரம். சியோனிலே திடம் அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வருவார். புறப்பட்டு வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியாகமம் 28வது வசனத்திலே 28வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு வருகிறான். அவன் பதான் ஆராமுக்கு போகிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிறது. அவன் வாழ்க்கையில இருள். அடுத்து என்னன்னு தெரியல. இப்ப அவனுக்கு தூங்கணும். எங்க அவனுக்கு போக முடியாது தெரியுமா, அவனுக்கு வீட்டுக்கு போக முடியாத நிலை. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கு உண்மையிலே சொல்லணும்னா, பின்னாடி அப்பா வீடு இருக்கு, முன்னாடி மாமா வீடு இருக்கு. அப்பா வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு அறிமுகமானவர்கள், மாமா வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். உறவுலே 2 டைப் உறவு இருக்கிறது. நமக்கு ரொம்ப அறிமுகமான உறவுகளும் இருக்கிறது, அறிமுகம் இல்லாத உறவுகளும் இருக்கிறது. ஆமே. உறவை விட எது ரொம்ப முக்கியம் தெரியுமா, ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். உறவு மெயின்டைன் ஆகணும்னா எதுதான் நடக்கணும் தெரியுமா, ஃபெலோஷிப். ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரை மெயின்டைன் ஆகணும்னா ஃபெலோஷிப் வந்து கட்டாகாம இருக்கணும். ஆமே. இங்க பாருங்க, தகப்பன் வீட்டு நல்ல உறவு, கூடாரவாசி. யாக்கோபுக்கு பேரே கூடாரவாசி, எங்கே போக மாட்டார். ஆமே. ஹாஸ்டல்ல நிக்கிறது பிடிக்கவே செய்யாது யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு வீட்டிலேயே இருக்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அண்ணனை ஏமாற்றணும், இப்படி போயிட்டே இருக்கணும். இதுலயே லைஃப் வந்து பழகிட்டே இருக்கு அவருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அறிமுகமான உறவுகள் இடத்துல போக முடியாது. அறிமுகம் இல்லாத உறவுகள் இடத்துல இப்போ சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒருத்தன் லைஃப்ல சூரியன் அஸ்தமிக்கிறது, அவன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அங்க இருந்த கற்களில் ஒன்றை எடுத்து. அதான் இப்போவே வந்து புதுசா பைபிள் படிக்கிறவங்கள்ட்ட சொல்லும் போது, நீங்க புதிய ஏற்பாடு படிச்சுட்டு பழைய ஏற்பாடு வரும்போது எல்லா கண்ணில் உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியுமா, ஜீசஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கல்லை எடுத்து அப்படி வைப்பம் பாருங்க, வச்சுட்டு அந்த கல்லு, அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அது எப்படி அந்த கல் எடுக்க வச்சார், அதான் ஆச்சரியம். கற்களில் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கல்லை எடுத்து வச்சு தலையை அப்படி அதுல அப்படி வச்சதும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். இது அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் இந்த அனுபவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அடுத்து எங்க பார்க்கலாம்னா, பிலிப்பு நாத்தான்வேலை கூட்டிட்டு இயேசுவின் இடத்துல வருவான். வரும்போது இயேசு சொல்வார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. சொல்ல, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என்ன உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்வார், நீ அத்திமரத்து கீழே இருக்கும்போது எனக்கு ஒன்று தெரியும்பா. உடனே நாத்தான்வேல் சொல்ற, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து. அப்படி சொன்னதும் ஆண்டவர் சொல்வார், நீ இதிலும் மேலானதை காண்பான்னு சொல்லிட்டு 51வது வசனத்திலே அவனை பார்த்து சொல்லுவார், அவரை கிறிஸ்து என்று கண்டவனை பார்த்து சொல்லுவார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும், ஆமென், தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும். தேவதூதர்கள் எங்கிருந்து ஏறுகிறார்கள்? எங்கிருந்து ஏறுகிறார்கள்? மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும்
நீங்க காண்பீங்க. இதை யார் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறான்? யாக்கோபு, லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல். இவங்களுக்கு தெரியல, இவனுக்கு தெரியல. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ என்னை அறியாதிருந்தோ, நீ என்னை அறியாதிருந்தோ உனக்கு நான் இடைக்கட்டு கட்டினேன். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல அவர் யாராக இருக்கிறார் என்றால், அவர் நமக்கு அஸ்திபாரமாய் மட்டுமல்ல, அவர் நமக்கு பரலோக உறவுக்கு காரணராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யாக்கோவுக்கு தெரியல. அவர் சொல்ல, மெய்யாகவே இங்கே கல் இருக்குன்னு சொல்லல, மெய்யாகவே இங்கே கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் அப்படி சொல்லி தலைக்கு கீழே சும்மா போட்ட கல்ல எடுத்து வச்சான் பாருங்க. எடுத்து வச்சான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு புதிய ஜர்னி, ஒரு புதிய துவக்கம். கிறிஸ்துவை கண்டவனுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தாலும் அவனுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு. காரணம், அவன் யாரும் இல்லாதவன் அல்ல. அவனுக்காக தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு அந்த கல் எடுத்து வைக்கிறான். ஹalleluya. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை சொன்ன